வணக்கம். இது நோட்டோபிக். நான் உங்கள் சேகு. ஒவ்வொரு நாளும் நாட்டில் நடக்கிற சில விஷயங்களை நாங்கள் நோட்டோபிக் கூடாக உங்களுக்கு தாரது வழக்கம். இன்றைய தினம் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் சட்டத்தினூடாக அமுல்படுத்தப்படுகின்ற சில விடயங்களை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். என்ன சட்டம், என்ன அமுல்படுத்த போகிறாங்க, என்ன மாதிரியான சட்டங்கள் அப்படின்றத இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு தாரதுக்கு தயாராக இருக்கிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் கடந்த வியாழக்கிழமை இரவு நாட்டில் வெள்ளவாய பகுதியில் ஏற்பட்ட ஒரு பேருந்து விபத்தில் கிட்டத்தட்ட 15 பேர் உயிரிழந்து போனாங்க. இந்த விபத்துக்கு காரணம் என்ன, இந்த விபத்து ஏற்படுவதற்கு என்ன முதல் காரணம் அப்படின்றது இப்போ ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து கூட அந்த பேருந்தை அகற்றி இருந்தாங்க. இப்போ அதற்கான பரிசோதனை நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுது. ஒரு வாகனத்தினுடைய ஒரு ஜீப் ரக வாகனத்தில் மோதி அதற்கு பிறகு இந்த பேருந்து கிட்டத்தட்ட 400 அடி பள்ளத்தில் விழுந்தது. நாட்டில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் மாறி இருந்தது. இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. இப்போ பேருந்துகளை சாரதிகள் செலுத்துகிற முறையில் நிறைய நாங்கள் காணொலிகளை பார்த்துருக்கிறோம். குறிப்பாக இந்த பேருந்துகளை செலுத்துகிற விதத்தில் எவ்வளோ வேகமாக போகணும், எந்த பக்கத்தில் ஓவர்டேக் பண்ணி போகணும் அப்படின்றதெல்லாம் மறந்து எதிரே வரக்கூடிய வாகனங்களினுடைய நிலைமையை மறந்து செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ இதுக்கு அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்கு. கடந்த காலங்களில் கூட இந்த மாதிரியான பேருந்துகள் சில விடயங்களை அரசாங்கம் கட்டுப்படுத்தி இருந்தது. பேருந்துகளை அலங்கரிக்கிறது, பேருந்துகளினுடைய அந்த ஆசன இருக்கை, குறிப்பாக சாரதியினுடைய ஆசன இருக்கைக்கு அண்மையில் நிறைய மலர்களை வைக்கிறது, சிலைகளை வைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய அலங்கரிக்கிறது. இது போன்ற நிறைய விடயங்களை கடந்த அரசாங்கத்திலையும் கூட தடை செய்திருந்தாங்க, அகற்றி இருந்தாங்க, தண்டப்பணம் மறவிட்டிருந்தாங்க. இன்றைய தினம் முதல் இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பேருந்து விபத்துகளை குறைக்கிறதுக்கும் அதே போல் உயிரிழப்புகளை தவிர்க்கிறதுக்கும் இந்த சட்டங்களை கடுமையாக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. பிரதி போக்குவரத்து அமைச்சர் இந்த விடயத்தை நேற்றைய தினம் தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருந்தார். இது தொடர்பில் இன்றைக்கு இந்த சட்டம் அமுல்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டில் இன்று முதல் போக்குவரத்து சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது. இதில் குறித்த போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்திருக்கிறார். நாடு முழுவதிலும் சிறப்பு போலீஸ் அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்துறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறதாக அவர் சொல்லியிருக்கிறார். மேலும் போக்குவரத்திற்கு தகுதியற்ற வாகனங்கள், வண்ணங்கள் மாற்றப்பட்ட வாகனங்கள், கூடுதல் விளக்குகளுடன் இணையும் வாகனங்களில் முன்பின் பகுதிகளில் சித்திர வடிவமைப்பு மற்றும் விளம்பரங்கள் பிரசுரித்தல் சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மேலதிக உதிரி பாகங்கள் உள்ள வாகனங்களுக்கும் இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்படுது. திரும்பவும் அந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேருந்துகளை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான், அதிகமாக மின் விளக்குகள், மின் குமிழ்களை பொருத்தி அப்படியே அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு பெருகிற காலத்தில் நாங்கள் பார்க்குற தொரோனொன்று மாதிரியே இருக்கும் அந்த அலங்கரிக்கப்பட்ட பேருந்துகள். அதில் சித்திரங்கள் கீறி இப்படி இது தனிப்பட்ட போக்குவரத்து பயணத்திற்காக பயன்படுத்தப்படுது. இந்த போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படுகிற இவ்வாறான பேருந்துகள் சட்ட விதிகளுக்குள்ளே வாரது இல்லை அப்படின்னு சொல்கிற கருத்து கூட நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனவே இந்த போக்குவரத்து முறைகளை மாற்றுறதுக்கு, இந்த விபத்துகளை குறைக்கிறதுக்கு அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை ஒரு சிறப்பான ஒரு நடவடிக்கையாக தான் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்ணங்கள் மாற்றப்பட்ட வாகனங்கள். இப்போ ஒரு வாகனத்தில் அதை தயாரிக்கிற நேரம் ஒரு வண்ணத்தை பூசி கொண்டு வருவாங்க. பிறகு அதை எடுத்து மோடிஃபை பண்ணுறதா கூறி இன்னும் ஒரு வர்ணத்தை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரியான வாகனங்கள் தடை செய்யப்படுது. அதே போன்று கூடுதல் விளக்குகளுடன் இயங்கும் வாகனங்கள், நிறைய லைட்ஸ். இப்போ ஒரு வாகனத்திற்கு தயாரிக்கிற நேரம் இத்தனை விளக்குகள் தான் பொருத்தணும், இதுதான் அளவானதுன்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர் நிறுவனம், அந்த தயாரிப்பு நிறுவனம் அதற்கு ஏற்ற விளக்குகளை பொருத்தி இருப்பாங்க. ஆனால் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அழகுபடுத்துறதுக்காகவும் மெருகூட்டி காட்டுறதுக்காகவும் வாகனத்தினுடைய விளக்குகளை மாற்றி அமைப்பாங்க, நிறைய விளக்குகளை பொருத்துவாங்க. எனவே கூடுதல் விளக்குகளுடன் இயங்கும் வாகனங்கள், அதே போன்று வாகனங்களில் முன்பின் பகுதிகளில் சித்திர வடிவமைப்புகள். இப்போ முன்னுக்கு கிளாஸ் ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு முன்னாடி என்ன வருது, என்ன நடக்க போகுதுன்றது ஓரளவு தெளிவாக இருக்கும். இந்த கிளாஸை மறைச்சு என்ன செய்வாங்க, ஸ்டிக்கர் அடிப்பாங்க. இந்த ஸ்டிக்கர்களை ஒட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சித்திர வடிவமைப்புகளை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் விளம்பரங்கள் பிரசுரித்தல் சட்டவிரோத மேலதிக உதிரி பாகங்கள். விளம்பரங்களை சில பேருந்துகளை ஒட்டி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான இப்போ டிரைவிங் சீட்டுக்கு பக்கத்திலே நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கும். காரணம், ஏறக்கூடிய பயணிகள் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக விளம்பரங்கள் பிரசுரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலதிக உதிரி பாகங்கள். பஸ்ஸுக்கு ஒரு வாகனத்திற்கு எந்த உதிரி பாகம் தேவைப்படுதோ
அதற்கு தேவையான உதிரி பாகங்களை பொருத்தி தான் அந்த வாகனம் வந்து விற்பனைக்கு வருது. எனவே இந்த உதிரி பாகத்திற்கு மேலதிகமாக நிறைய பேர் ஆசைக்காக முன்னாடி அந்த பொனட் முன்னாடி அடிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், பின்னாடி அடிக்கக்கூடிய உதிரி பாகங்களாக இருக்கட்டும், டயர் அழகுபடுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஏறக்கூடிய அந்த மிதிப்பலகையினூடாக ஏறுற நேரம் அங்கேயும் வந்து பல உதிரி பாகங்களை வந்து பொருத்தி இருப்பாங்க. இதெல்லாம் போக்குவரத்துக்கு உகந்தது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் நாட்டுக்குள்ளே வரணும். இது போன்ற அநியாயமான உயிரிழப்புகள் வந்து தடை செய்யப்படணும். எனவே இந்த மாதிரியான ஒரு பேருந்து வந்து ஒரு முறையான நெறிப்படுத்தலுக்குள்ள வரணும். இந்த பேருந்து பயணங்கள் நெறிப்படுத்தலுக்குள்ள வரணும். அந்த சட்டத்தை அரசாங்கம் சரியாக கையாளணும். எனவே இது போன்ற தேவையற்ற உதிரி பாகங்கள், தேவையற்ற வண்ண விளக்குகள், ஏன் ஒரு பேருந்தில் நம்ம உட்கார்ந்து போனோம்னு சொன்னால் அதில் போடக்கூடிய பாட்டு இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளவு சத்தமாக போட்டிருப்பாங்க. ஸோ இது போன்ற விடயங்களையும் அரசாங்கம் கவனம் செலுத்தணும். அதே போல் பேருந்துகளில் வழங்கக்கூடிய டிக்கெட் விஷயத்திலையும் அரசாங்கம் கவனம் செலுத்தணும். நிறைய பேருந்துகளை வந்து மீதி காசு, பேலன்ஸ் காசு தாரதே இல்லை. 5 ரூபா மேனி ஒரு 5 ரூபா படி ஒருத்தர்கிட்ட காசு எடுத்தாலும் கிட்டத்தட்ட 2-3 டர்ன் அந்த பஸ் ஓடும். அந்த நேரம் எவ்வளவு காசு அவங்களுக்கு சேரும் என்றதையும் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். எனவே இது போன்ற அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கைகள் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விடயம். எனவே எதிர்வரும் காலங்களில் இது கட்டுப்படுத்தப்படுமாயின் விபத்துக்கள் கட்டுப்படுத்தப்படும். எனவே சாரதிகள் வந்து முறையாக வந்து தங்களுடைய பேருந்தை நடத்த முடியும், செலுத்த முடியும் என்பதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. எனவே இன்றைய தினம் நோட்டபிக்கிட்டூடாக போக்குவரத்து பிரதி அமைச்சருடைய இந்த அறிவிப்பு, போக்குவரத்து அமைச்சர் எடுத்துள்ள இந்த அறிவிப்பு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம் என்பதை நாங்கள் கூறிக்கொண்டு நாளைய தினமும் பயனுள்ள ஒரு தலைப்புடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.